வெல்கம் பேக் டு அரவிந்த் இன்சைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இமேஜ் டேக். வெப்சைட்ஸில் இமேஜஸ் ஆட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு இப்போ பார்க்கலாம். கம்ஃபர்டபுள் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இமேஜ் டேக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு இமேஜஸ் வேணும். நான் ஆல்ரெடி ஃபியூ இமேஜஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேட் இமேஜை வெப்சைட் ஃபோல்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல் செக்ஷன்ஸில் இமேஜ் ஷோ ஆகுது. இதை வெப்சைட்டில் இப்போ ஆட் பண்ணலாம். இமேஜ் டேக் ஆட் பண்ணலாம். இமேஜ் டேக் ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். க்ளோசிங் டேக் ஆட் பண்ண தேவையில்லை. ஐஎம்ஜின்னு போட்டதும் ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோடில் இமேஜ் டேக் க்ரியேட் ஆகிடும். இதில் எஸ்ஆர்சி அண்ட் ஆல்ட்டுன்னு இருக்கிறது ஆட்ரிபியூட்ஸ். இதில் எஸ்ஆர்சின்னு இருக்கிறது சோர்ஸ். நம்ம ஆட் பண்ண போகிற ஃபைலோட லொக்கேஷனை சோர்ஸில் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இமேஜோட நேம் கேட் அண்ட் அதோட எக்ஸ்டென்ஷனும் ஆட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா ஜேபேக், பிஎன்ஜி, ஜிஃப், வெப்பி இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மட்ஸ் தான் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம cat.jpgன்னு போட்டு சேவ் பண்ணதும் நம்ம இமேஜ் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணலாம். வித்துன்னு ஆட் பண்ணிவிட்டு 250ன்னு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 250 பிக்சல்ஸ். உங்களுக்கு சென்டிமீட்டர், இன்ச், பர்சன்டேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிக்சலும் அதே மாதிரி ஒரு மெஷரிங் யூனிட் தான். ஃபைல் சேவ் பண்ணதும் இமேஜ் சைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். நான் வித்தில் ஒரு 400 பிக்சல்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே. இதில் ஹைட்டும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இமேஜ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதை ஸ்கொயர் ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ண பார்க்கலாம். நான் ஹைட்டுன்னு ஆட் பண்ணிட்டு வித்து கொடுத்த மாதிரியே 400 பிக்சல் கொடுத்து சேவ் பண்ணதும் இமேஜோட ஷேப் ஸ்கொயர் ஆகிடுச்சு. பட் இமேஜ் ஒரு மாதிரி கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ வித் இல்லைனா ஹைட்டில் ஒரு வேல்யூ கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு வேல்யூவும் அப்டேட் ஆயிரும். எக்ஸாக்டாக நமக்கு நினச்ச மாதிரியே சைஸில் கம்ப்ரெஸ் ஆகாமல் இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். நம்ம அதை ஃபியூச்சர் சிஎஸ்எஸ் கோர்ஸில் பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஆல்ட் ஆட்ரிபியூட் பற்றி பார்க்கலாம். ஆல்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். மேபி நம்ம இமேஜ் லோட் ஆகலை இல்லைனா வேறு ஏதாவது ரீசன்னால் இமேஜ் ஷோ ஆகலை அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஷோ ஆகும். இப்போ இந்த ஆல்ட் டேக்கில் இமேஜ் ஆஃப் அ ஸ்லீப்பிங் கேட்னு ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இமேஜோட எக்ஸ்டென்ஷனை ஜேபெக்லேருந்து பிஎன்ஜின்னு மாற்றி சேவ் பண்ணிடுறேன். இப்போது இமேஜ் டிஸ்பிளே ஆகலை, ஆனால் நம்ம ஆட் பண்ண ஆல் டெக்ஸ்ட் ஷோ ஆகுது. ஆல்ட் ஆட்ரிபியூட் சர்ச் இன்ஜினுக்கும் ஹெல்ப் பண்ணும் நம்ம ஆட் பண்ணுற இமேஜ் என்னென்னு தெரிஞ்சுக்க. இப்போது ஜேபேக் இல்லாமல் ஜிப் ஃபார்மேட்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை வெப்சைட் ஃபோல்டரில் நான் ஆட் பண்ணுறேன். இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணிட்டு சோர்ஸ் ஃபைலில் நம்மளோட இமேஜோட நேம் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணதும் ப்ரௌசரில் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இந்த கேட் இமேஜை கிளிக்கபிள் இமேஜாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹைப்பர் லிங்க்ஸ்னால் என்ன, ஹைப்பர் லிங்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஏ டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜ் டேக்கை ஃபுல்லாக கட் பண்ணி ஏ டேக் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ டேக்கில் இருக்க ஹெச்ரெஃபில் ஒரு லிங்க் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம கூகுளில் கேட்டுன்னு சர்ச் பண்ணிவிட்டு இந்த விக்கிபீடியா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த விக்கிபீடியா பேஜோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஏ டேக்கில் இருக்க ஹெச்ரெஃபில் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌசரில் இந்த இமேஜை கிளிக் பண்ணதும் நம்மளை கேட்டோட விக்கிபீடியா பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம எப்பயுமே ப்ராப்பரான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும். நம்ம வெப்சைட் ஃபைலில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரை இமேஜஸ்ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இமேஜஸை இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணால் நம்ம ப்ரௌசரில் இமேஜ் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா நம்ம ஃபைலோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த எஸ்ஆர்சி அதாவது சோர்ஸில் ஃபைல் பாத் ஆட் பண்ணணும். இப்போ கேட்டோட ஃபோட்டோ எங்கே இருக்குது? இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டரில். இப்போ இந்த ஃபைல் நேமுக்கு முன்னாடி
ஒரு ஃபோல்டர் நேம் ஆட் பண்ணணும். அதாவது அந்த இமேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும். இப்போது இமேஜஸ்ன்னு போட்டு ஸ்லாஷ் கொடுத்து இந்த ஃபைல் நேம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதுதான் வந்து ப்ராப்பரான ஃபைல் லொக்கேஷன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணதும் நமக்கு இமேஜ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி ஜிப் ஃபைலுக்கும் சேம் இமேஜஸ் ஸ்லாஷ் ஃபைல் நேம் போட்டு ப்ராப்பராக ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணதும் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் அரவிந்த் இன்சைட்ஸ்.